வயக்ரா இந்த மாத்திரையை ஒரு ஆக்சிடென்டால தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, 1989ல ஃபைசர்ங்கிற ஃபார்மா கம்பெனி ஆன்ஜினா பெக்டோரிஸ், அதாவது நெஞ்சு வலியை சரி பண்றதுக்காக ஒரு மாத்திரை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாத்திரை பேர் தான் சில்டெனஃபில், இல்லைன்னா வயக்ரா. இந்த மாத்திரை ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயை விரிவடைய செஞ்சு பிளட் பிரஷரை கம்மி பண்ணி நெஞ்சு வலியை சரி செய்யும், அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா 1992 நடந்த கிளினிக்கல் ரிசர்ச்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ட்ரக்கால நெஞ்சு வலியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கோடிக்கணக்கான காசு எல்லாம் லாஸா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல தான் ஃபைசரோட சீஃப் கெமிஸ்டர் நிக்கலஸ் டேரட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. கிளினிக்கல் டெஸ்ட், அதாவது ஹியூமன் டெஸ்டிங்க்கு வந்து எல்லா மேல் பேஷண்ட் கிட்டயுமே காமனா ஒரு சைட் எஃபெக்ட் நோட்ஸ் பண்ண முடிஞ்சது. அது என்னன்னா ஸ்ட்ராங்கர் அண்ட் ப்ரோலாங் டைரக்ஷன். சோ இந்த சைட் எஃபெக்டை மெயின் எஃபெக்டா கன்வெர்ட் பண்ணலாம் டிசைட் பண்றாரு டேரட். அண்ட் 1998ல வைக்ராவை எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ட்ரீட்மெண்ட்க்கான ஓரல் டேப்லெட்டை லான்ச் பண்றாங்க. முட்டை வந்துச்சு புலம்பே கூடாது. கொஞ்சம் முட்டை ஆம்லெட் போட்டமா சாப்பிட்டு வாங்கணும், புரியுதா? அண்ட் லான்ச் ஆன ஒரே வருஷத்துல மட்டும் $400 மில்லியன், அதாவது 3500 கோடி ரூபாய் ஃபைசர் மேக் பண்றாங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வைக்ராவோட சைட் எஃபெக்ட் தான் இப்போ அதோட மெயின் எஃபெக்ட்னா அதோட மெயின் எஃபெக்ட் என்னாச்சு தெரிஞ்சுக்கணும்னா வைக்ரா அப்படி ஒர்க் ஆகும் சொல்லி டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.